இந்த ஞான சபை இப்படியே இருக்காது. இதுவும் அநேக மாற்றங்களை சந்திக்கும். சரியா? அதனால் அப்பப்போ இருக்கிறபடியே அனுபவிச்சுக்கிற மனிதர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் அல்ல. இந்த உலகத்தில் ஏன் ஒரு போதனை, ஒரு சபை, ஒரு உபதேசம், இல்லை ஒருத்தருடைய பேச்சு ஏன் மனுஷங்களுக்கு தேவைப்படுது? எல்லாருமே பேச தெரிஞ்சவங்க, எல்லாருமே மனிதர்கள், எல்லாரும் ரத்தமும் சதையும் உடையவங்க, எல்லாரும் மூச்சும் பேச்சும் உடையவங்க, எல்லாரும் நாக்கும் நரம்பும் உடையவங்க. இப்படி இருக்கும்போது யாரோ ஒரு மனிதன் ஒரு சில மனிதர்களுக்கு அல்லது பல நூறு மனிதர்களுக்கு பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதை நம்ம சிந்திக்கணும். இங்க வந்தாலும் நான் பேசுறதை நீங்க கேட்டாலும் எப்பமாயில ஒரு நாள் உங்களுக்கே ஒரு எண்ணம், ஒரு யோசனை, ஒரு கேள்வி உங்களுக்குள்ளவே நீங்க கேட்டுக்கணும். இந்த ஆள் ஏன் பேசுறான், நாம ஏன் இது போய் கேட்கணும்? எதையுமே கேள்வி கேட்கறது மனிதனுடைய பொறுப்பு. நீ கேள்வி கேட்கலனாவே மனித பொறுப்பிலிருந்து தவறி போறன்னு அர்த்தம். கேள்வி கேட்காம போனாவே மனித பொறுப்பிலிருந்து தவறி போறன்னு அர்த்தம். எதையும் கேள்வி கேள். இங்க இயேசுவும் நாத்தான் வேலும் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சந்திப்பில் இருந்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவங்களுடைய சந்திப்பிலிருந்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவங்க சந்திப்பிலிருந்து நாம் சிந்திக்கிற விஷயங்கள் நீங்கள் எதையாகிலும் ஒரு உண்மையை சந்திக்கிறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இவர் சொல்றார், குரு போதகர் இயேசு, அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அவர் இவரை கண்டதுல, அவர் இவரை உணர்ந்ததுல, புரிஞ்சதுல, அல்லது இவரை பற்றி அவருக்கு தெரிஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. சரியா? ஏன்னா குரு எப்பொழுதுமே தன் சீடனை உணர்வார், அறிவார். அது அவருடைய இயல்பு. அத்தன்மையில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதில் மகத்துவம், விசேஷம், சிறப்புன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படி ஒன்று எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லியிருந்தா தான் நம்ம அவரை சந்தேகம் பண்ணோம். சரியா? உடனே இவர் அவருக்கு தெரிவிக்கிறாரு, நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன், தீர்க்க தரிசி அப்படின்றார் இவர். இங்கதான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. தேவகுமாரன் என்று தேவகுமாரனா தன்னை உணர்ந்தவங்க காட்டிக்கிறது இல்லை. இயேசு தன்னை தேவகுமாரன் என்று உணர்ந்திருந்தால், அறிந்திருந்தால், புரிந்திருந்தால் மற்றவங்க தன்னை தேவகுமாரன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லை. தன்னைத்தானே தேவகுமாரன் என்று உணர்ந்த யாருக்குமே முதன்மையா என்ன அவசியம் ஏற்படுறதில்லை, தன்னை தேவகுமாரன்னு காட்டிக்கிற அவசியம் ஏற்படுறதில்லை.
தன்னை தேவகுமாரன்னு நீ ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும், உனக்கு அது எப்படியாகிலும் தெரிந்து விடணும் அப்படின்ற நினைப்பும் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. நான் கடவுளை உணர்ந்தேன், நான் தேவகுமாரன் என்ன உணர்ந்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒத்துக்கோ, நீயும் என்னை அப்படியே சொல்லு, நீயும் அப்படியே என்னை ஏற்றுக்க. அவசியம் இல்லை. எது அவசியம் இல்லை? தேவகுமாரனுக்கு தன்னை வேறொருவர் தேவகுமாரன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவகுமாரன் சொன்னதுனால இவர் என்ன ஆகிட போறதில்ல? தேவகுமாரன் ஆக போறதில்லை. நீ தேவகுமாரன் இல்லைன்னு சொல்றதுனால தேவகுமாரன் இல்லாமையும் போயிட போறதில்லை. சரிதானே? அதனால் அது அவசியமற்றது. அதனால நாத்தான்வேல் முக்தி அடைஞ்சிட்டாரு, நாத்தான்வேல் புரிதலுக்கு வந்துட்டாரு, நாத்தான்வேல் அறிய வேண்டிய உண்மைகள் அறிஞ்சிட்டாரு, நாத்தான்வேலுக்கு ஏதோ விஷயம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த சமூகத்தில், புத்தகத்தில், நான் சந்திக்கிற நபர்களில், நான் சந்திக்கிற சூழல்களில் எனக்கு எவ்வளவோ அறிவு ஏற்படலாம், புரிதல் ஏற்படலாம். இவர் இன்னார்னு எனக்கு தெரியும், இவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், எனக்கு அப்பமே தெரியும் இவரை பற்றி. எப்பவுமே தெரியும்? எப்பவுமே அப்பமே தெரியும் இவரை பற்றி. இவர் இப்படிதான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் நான் அறிவாளி ஆயிட்டேன், எனக்கு ஏதோ தெரியுது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இருக்கலாமே தவிர, அதனால் அதை அறிந்திருக்கிற மனிதனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தவர் இன்னாரா இருந்தா என்ன, அவரை இன்னாரா நீ புரிஞ்சிருந்தா அதனால உனக்கு என்ன? இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்றீங்களே, அவரை பற்றி நல்லா தெரிஞ்சா அதனால உனக்கு என்ன? அதுவா முக்கியம்? இப்போ அதை கொண்டா நீ வாழ போற? அதுவா உன்னை வாழ வைக்க போகுது? அதுவா உனக்கு இப்போ அவசியம்? ஒரு குரு ஒரு சீடனை சந்தித்து, எப்பா உன்னை எனக்கு தெரியும், நீ இங்கே இருந்தேன்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி இந்த மனிதனுக்கு என்ன வந்திருக்கணும்? என்னை பற்றி வேற என்ன உமக்கு தெரியும் கேட்டுக்கணும். என்னை பற்றி வேற என்ன உமக்கு தெரியும்? என்ன எனக்கு கற்றுக்கொடு, என்ன எனக்கு காண்பி, என்ன எனக்கு உணர்த்து. அதுதான் சீடன், அதுதான் மாணவன். உன்னை எனக்கு தெரியும், நீ இன்னாரு, நீ இப்படிப்பட்டவரு, நீ தலைவரு, நீ தீர்க்கதரிசி, நீ தேவகுமாரன், நீ மிக சிறந்த பேச்சாளன், நீ கடவுளை உணர்ந்தவன். சரி, எவ்வளவும் இருக்கட்டும். அதெல்லாம் யாருக்கு? யாருக்கு அதெல்லாம்? உணர்ந்த அவருக்கு, இயேசுவுக்கு. இவருக்கு என்ன அதுல? இப்போ இவர் உன்னை தேடினதோ இல்லை நீ அவரை தேடினதோ, ஒரு குருவும் ஒரு சீடனும் சந்திக்கிறதோ, அல்லது ஒரு சீடன் ஒரு குருவினுடைய போதனையை பின்பற்றுவதோ குருவின் மகத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்ல, குருவின் விசேஷங்களை போற்றி புகழ்வதற்கு அல்ல, குருவின் சிறப்பு கூறுகளை ஆராய்ந்து அறிவதற்கு அல்ல. அது அவசியம் இல்லை. குரு தன்னுடைய விசேஷத்தையே மறந்துட்டு இருப்பாரு. தன்னுடைய விசேஷத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மறந்துட்டு இருப்பாரு. அது அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புகழ வேண்டிய அவசியம் கிடையாது, பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையற்றது. கடவுளே இப்படிதான் இருக்குதுன்னு உணர்ந்த மனுஷனுக்கு தன்னை ஒரு 4 பேர் 40 பேர் 400 பேர் 4000 பேர் போற்றணும், தான் கடவுளை உணர்ந்தவன், நான் தேவகுமாரன் அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன விமர்சிக்கணும், விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற தேவை அற்றவனாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேடல், அப்படிப்பட்ட ஒரு தேவை, அதற்காக சீடர்களை உருவாக்குவது, சீடர்களை அந்த மயக்கத்தில் வச்சிருப்பது, இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சார்னா அவர் யாரா இருக்க முடியாது? உண்மையிலேயே கடவுளை உணர்ந்தவரா, உண்மையிலேயே தேவகுமாரனா தன்னை அறிந்தவரா இருக்கவே
முடியாது. இயேசுவுக்கு அது அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவுக்கு அது அவசியம் இல்லை. இயேசுவே நீ இன்னார் எனக்கு தெரியும், நீ இன்னாரு, நீ அவரு, நீ இவரு, அது அவருக்கு அவசியம் இல்லை. அது அவருடைய வேலையும் இல்லை. சரியா? ஒரு குருவை ஒரு மனிதன் சந்திக்கும் போது, இல்லை அந்த குரு இயேசு குரு அந்த சீடனை பார்த்து, நாத்தான்வேலை பார்த்து, உன்னை எனக்கு முன்னமே தெரியும்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, இந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன உண்டாயிருக்கணும்? என்னை எனக்கு கற்றுக்கொடு, தூரத்திலிருந்தே என்னை நீ கண்டிருக்கிறீர் என்றால், கிட்டத்தில் என்னை காணும் போது என்னிடத்தில் இன்னும் என்ன நீ காண்கிறாய் என்பதை எனக்கு உணர்த்தி கொடு, என்னை எனக்கு காண்பித்து கொடு. உலகத்திலேயே கடினமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே அடுத்ததை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிது. என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி நானே உணர்ந்துக்கிறது, என்ன நானே புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கடினம். இங்க அவசியமற்றது நீ தீர்க்கதரிசி, நீ தேவகுமாரன், நீ தீர்க்கதரிசி, நீ தேவகுமாரன் என்று இயேசுவை பற்றி அங்க பெருசா அறிக்கை பண்ற அந்த மனிதனுக்கு தன்னை பற்றி தனக்குத்தானே என்ன தெரியும்? உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நீங்க இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து எவ்வளோ விஷயங்களை பற்றி நீங்க பெரிய ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும். ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவை பற்றி ஒரு ரிப்போர்ட் பெருசாக கொடுக்க முடியும். இதுதான் ஆட்டோ, இப்படி தான் இயங்கும், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் பழுதடையும், பழுதடைந்தால் இதுதான் செய்ய முடியும், ஆ பண்ணும், ஈ பண்ணும், ஏகப்பட்டதை கொடுக்க முடியும். ஒரு கணவனா ஒரு மனைவி பற்றி ரிப்போர்ட்டு, அடாடா, ஒவ்வொரு புருஷனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் பொண்டாட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குன்னா பெரிய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. சரிதானே? என்ன கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மனைவியை கூப்பிட்டு கணவனை பற்றி ரிப்போர்ட்டு கொடுக்க சொன்னால் ஐயோ ஓயாது, அவ்வளோ பெருசு கொடுப்பாங்க. நீங்கள் என் பொண்டாட்டி கூப்பிட்டு என்னை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு கேளுங்களா? ஐயோ, ஊர் உலகமே கொடுக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத கோணமெல்லாம் அங்கே இருக்கும். அப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கும். காரி துப்பிட்டு போயின்னு நீங்கள் சனிய, இவனுக்கு ஒரு மண்டை, மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை, நாய். எங்க ரிப்போர்ட்ல இல்லை, நேரம் வந்து மூஞ்சிலே துப்பிட்டு போயிடணும். அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான். அடுத்ததை பற்றி நமக்கு பெரிய ரிப்போர்ட் கொடுக்க முடியும், நிச்சயமாக முடியும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கிறோம், அதுக்கு தான் நம்ம வளர்ந்த ஆளாக இருக்கிறோம், அதில் தான் நம்ம எல்லாரும் என்ன அது பேர் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறோம், வல்லுநர்களாக மாறி இருக்கிறோம். எதுக்கு? அடுத்ததை பற்றி, அடுத்தவாளை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கறதுல நம்மளாம் என்ன ஆகிட்டோம்? வல்லுநர்கள் ஆகிட்டோம். ஆனால் என்னை பற்றி எனக்கு இருக்கிற ரிப்போர்ட் என்ன? வாட் இஸ் மை கண்டிஷன்? என்னுடைய நிலை என்ன? என்னை நான் அறிந்தது எவ்வளவு? என்னை நான் உணர்ந்தது எவ்வளவு? என்னை நான் தெரிந்தது எவ்வளவு? என்னை நான் புரிந்துள்ளது எவ்வளவு? என்னை எனக்கு தெரியுமா? எது முக்கியம் நினைக்கிறீங்க? அடுத்தவங்கள எனக்கு தெரியறது முக்கியமா, என்ன எனக்கு தெரியறது முக்கியமா? எதுங்க முக்கியம் சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு தெரியறது முக்கியமா, என்ன எனக்கு தெரியறது முக்கியமா? என்ன எனக்கு தெரிவது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையே இறைவன் எதற்கு கொடுத்திருக்கிறான்? உன்னை நீ தெரிஞ்சுக்கிறாசா, உன்னை நீ படிச்சுக்க, உன்னை நீ புரிஞ்சுக்க, உன்னில் உள்ளதை வெளியே கொண்டு வா. நீ தேவனுடைய குமாரன், நீ தீர்க்கதரிசி இல்லை, இருக்கட்டும். அது அவரோட வாழ்க்கை, அவரோட சிறப்பு, அவரோட விசேஷம், அவரோட பிரச்சனை, அவரோட வேலை, அவருடைய வரவு, அவருடைய முடிவது, அது அவரோடு போகும். நான் யார்? முக்கியமானது என்னது? நான் யார்? இந்த ஒரு நாள் வாழ்வுகளுக்கு வந்த உடனே
5,000 ரூபாய் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வர நினச்சினுக்கிறீங்க. நான் நீ யாருன்னா சொல்லி கொடுத்தேன். வாழ்வு வகுப்பில் நீ யாருன்னு சொல்லி கொடுத்தனா, பொதுவாக மனிதன் யாருன்னு சொல்லி கொடுத்தனா? பொதுவாக மனிதன் யாருன்னு தான் சொல்லி கொடுத்தேன். நீ யாருன்னுலாம் சொல்ல. ஏன்னா நீ யாருன்னு நான் என்ன பண்ண முடியாது, உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது. அந்த ஒரு நாள் வகுப்பில் படித்ததை அடித்தளமாக வச்சு அதுக்கு மேலே யார் தான் சுயமாக படிச்சுக்கணும்? நீங்கள் தான் படிச்சுக்கணும். நான் யாருங்கிற தேடுதல், நான் யாருங்கிற கேள்வி, என்னை பற்றிய ஒரு தீர்க்கம் எனக்கு உண்டாகணும். இயேசு தீர்க்கதரிசியா இருந்தா, இயேசு தேவகுமாரனா இருந்தா எனக்கு நான் என்ன அடைய முடியுன்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே எழுப்பி, நான் தேவகுமாரனா, நான் தீர்க்கதரிசியா வாழ்வது எப்படி? என்ன கேள்வி வரணும் நமக்கு? நான் தேவகுமாரனா, நான் தீர்க்கதரிசியா வாழ்வது எப்படி? நான் யார் என்பதில் எனக்கு தீர்க்கமான ஒரு தெளிவு இருக்கணும். என் தேவை என்ன, எனக்கு தேவை இல்லாதது என்னங்கிறதுல எனக்கு ஒரு தீர்க்கம் இருக்கணும். என்னுடைய சரி எது, என்னுடைய தவறு எது என்பதில் எனக்கு தீர்க்கமான தெளிவு இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கு என்பதை பற்றி எனக்கு ஒரு தீர்க்கம் இருக்கணும். எனக்கு நானே தீர்க்கதரிசியா வாழணும். உனக்கு நீயே தீர்க்கதரிசியா வாழணும். ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு யாரா வாழ முடியும்? தீர்க்கதரிசியா வாழ முடியும். உனக்கு தீர்க்கதரிசின்னு தெரியுமா? உனக்கு தேவகுமாரன்னு தெரியுமா? இயேசுவ தேவகுமாரன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. இப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. புக் அடிச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஊர் ஊரா போய் சொல்லி பரப்பிட்டாங்க. அதனால இயேசு தேவகுமாரன் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸ் அப்படின்னாவே சன் ஆஃப் காட். ஜீசஸ் அப்படின்னாவே ப்ராப்பர்ட். முகமது நபி ப்ராப்பர்ட். மோசஸ் ப்ராப்பர்ட். எலைசா ப்ராப்பர்ட். இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு என்ன புரியணும்? உன்னுடைய ஞானம், உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய விசேஷம் எதுல விளங்குது? உன்னை நீ யார் என்று உணர்ந்து கொள்வதில் தான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விசேஷம் விளங்க போகுது. அடுத்தவங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நீ ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால உனக்கு எந்த பலனும் இல்லை. அவரவருக்கு அவரவரை தெரிஞ்சா போதும். அவரவரை படிச்சுக்கிட்டா போதும். அவரவரை புரிஞ்சுக்கிட்டா போதும். அவரவரை உணர்ந்துக்கிட்டா போதும். என்னைக்கு நீ உனக்கு தேவகுமாரனா இருக்க போற, வாழ போற, என்னைக்கு நீ உன் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசியா வாழ போற, என்னைக்கு உன் வாழ்க்கையில நீ தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போற. எனக்கு தீர்க்கதரிசி யார்தான்? நான் தான். என்னை கண்டித்து உணர்த்திக்கிறதும் நான் தான். என்னை திருத்திக்கிறதும் நான் தான். கடவுள் வார்த்தையை எனக்கு யார் தான் பெற்றுக்கணும்? நான் தான் பெற்றுக்கொள்ளணும். இன்னொருத்தர் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு வெளியே என்னை இல்லாமல் இன்னொருவர் எனக்கு அவசியம் இல்லை. இயேசு தன்னில் தானே தன்னை தேவகுமாரனா உணர்ந்த மாதிரி, இயேசு தன் வாழ்க்கைக்கு தானே தீர்க்கமான ஒரு தரிசனம் கொண்டு வாழ்ந்தது போல நானும் என்னுடைய வாழ்க்கைக்கு தீர்க்கமான தரிசனம் கொண்டு வாழ முடியும். அப்படிங்கிற உண்மையை நீ உணரலனா, எவ்வளவு காலத்துக்கு இயேசுவை எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியை நீ கொண்டாடினாலும் உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. உன்னையே நீ தீர்க்கமாக தரிசித்திடணும். தரிசனம்
யாருடைய தரிசனம்? உன்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கணும். உன்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ தரிசிக்கணும். உன்னுடைய எண்ணங்களை நீ தரிசிக்கணும். உன்னுடைய உணர்வுகளை நீ தரிசிக்கணும். உன்னுடைய தேவையை நீ தரிசிக்கணும். உன் தரிசனம் வேற, இறை தரிசனம் வேற இல்லை. உன்னுடைய தரிசனம் தான் என்னது? இறைவனுடைய தரிசனம். எங்க போய் தேடிட்டு இருக்கிற? இறைவனுடைய தரிசனம் வேணும்னு. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலங்காலமாக என்னை காக்கும் திருக்குமரா, திருக்குமரா, தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனை உள்ளவர் நீரே ஐயா. திருக்குமாரன் தான் உன் மேல கரிசனையா இருந்து உனக்கு வாழ்நாள் காலம் இந்த பூமியில எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ காலமோ உன் கூடவே இருந்து சகல நாட்களிலும், எது வரைக்கும்? பூமியின் கடைசி பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அதனே திருக்குமரனுடைய வாக்கு. பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்கள், இந்த பூமியில உன்னுடைய வாழ்நாள் முடிவு வரைக்கும் கடைசி பரியந்தமும் உன் கூட இருக்கிற ஒரே திருக்குமாரன் யார் தான்? உன்னுடைய திருவுடல் தான். அந்த உடல் இருக்கும் போதே நீ என்ன கண்டுடணும்? உன் தரிசனத்தை நீ காணணும். குமார தரிசனம் எப்பவுமே உனக்கு பரிச்சயமா இருக்கு. குமார தரிசனத்தை நீ எங்கேயுமே என்ன பண்ண தேவையில்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. குமாரன் காட்சி அளித்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த திருக்குமரனுடைய காட்சியை காணக்கூடிய அளவுக்கு உன் கண்கள் ஒளி பெற்றிருப்பதற்கு நீ நன்றியா இருக்கணும். திருக்குமரனே, குமர கடவுளே, உன்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கண்கள் ஒளி பெற்று இருப்பதற்காக நன்றி. ஆனா இப்ப எனக்கு தேவையானது என்னது? குமார தரிசனமா என் தரிசனமா? என் தரிசனம் தான் எனக்கு தேவை. இங்க அந்த குரு என்ன நினைச்சுப்பாரு, டே பாவி, நீ என்ன ஒத்துக்கணுன்றதுக்காகவோ, நீ என்ன பாராட்டணுங்கிறதுக்காகவோ, நீ என்ன புகழணுங்கிறதுக்காகவோ, நான் யாருன்னு எனக்கு நீயே சொல்றதுக்காகவும் நான் உங்ககிட்ட வரலடா. இல்ல, நீ தேவகுமாரன், நீ தீர்க்கதரிசி சொன்ன, அடாடா, இதை தான் உனக்கு வெளிப்படுத்த வந்த. ஆனா உனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஏதோ ஆகல பாரு. இதைதான் உனக்கு வெளிப்படுத்த வந்தேன். ஆனா உனக்கு என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ எனக்கு சீடனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேற ஆளை பார்க்குறேன் அப்படின்னு நழுவி போயிருக்கலாம்ல அவரு. அப்படிதான் போயிருக்கணும். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்படிதான் போயிடும். எதுல நாம நமக்கான உண்மையை, நமக்கான வாழ்க்கையை, நமக்கான விசேஷத்தை, நமக்கான மேன்மையை எங்க இழக்கிறோன்னா, எனக்குன்னு இல்லாம அடுத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வப்பட்டு தான் நமக்கானதை நம்ம இழந்துட்டோம். ஆனா இவர் கொஞ்சம் நல்ல குரு. சீடர்கள் மனதை, சீடர்கள் அறியாமைய, சீடர்களுடைய அவஸ்தைய, சீடர்களுடைய மந்த நிலைய உள்வாங்கி உதவி செய்யும் கருணை நிறைந்த குரு. யாரு? இயேசு குரு. அதனால என்ன சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி, அப்பா இவ்வளோ பேர் ஞானியா நீ, நான் உன்னை வெறும் அத்தி மரத்துக்கு கீழே கீழே இருந்து பார்த்தன்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனால் நீ என்ன எவ்வளோ பார்த்துட்ட? தேவகுமாரன்னு பார்த்துட்ட, தீர்க்கதரிசின்னு பார்த்துட்ட. எனக்கே வர அதை சொல்ற, ஏன்னா எனக்கு தெரியாது பாரு. நிறைய நேரம் நமக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்த ஆளை பற்றி நாம் அவங்களுக்கு சொல்லும்போது என்ன நினைப்புனா,
அவங்களுக்கு அது தெரியாது, நாம தான் உணர்த்துறோம், நாம தான் கண்டுபிடிச்சிட்டோம், நாம தான் புரிஞ்சிட்டோம், நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கே அது தெரியல அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? உணர்த்த தான் பார்க்குறோம். ஆனால் அந்த குரு அந்த சிறு பிள்ளைத்தனத்தை கூட தாண்டி, இதுக்கே எதுக்குப்பா இப்படி ஆடுற, இதுக்கே எதுக்கு இவ்வளோ பேசுகிற, நான் இதை செஞ்சிருந்தாலும் யார் தான்? தேவகுமாரன் தான். நீ எங்கே இருக்குன்னு பார்க்கல, உன்னை பற்றி எதுவுமே எனக்கு முன்ன பின்ன தெரிலனாலும் நான் யார் தான்? தேவகுமாரன் தான். இதனாலலாம் நீ என்னை தீர்க்கதரிசி தேவகுமாரன் ஒத்துக்க வேணாம். இதை செஞ்சு நான் யாராகலை? தேவகுமாரன் தீர்க்கதரிசி ஆகலை. நிறைய விஷயங்கள் இருக்கு. எதையாகல செஞ்சு இதெல்லாம் ஆகிற விஷயம் இல்லை. யாருக்காகிலும் எதுனா செஞ்சு இதெல்லாம் ஆகிற விஷயம் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே செஞ்சு ஆகிக்கிற விஷயம் இல்லை. அவங்கவுங்க அப்படிதான் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிற விஷயம் இது. ஒவ்வொரு படைப்பும் தேவகுமாரன், ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேவகுமாரனாக உணர்ந்து வாழணும். அதுக்கு தான் உனக்கு வாழ்க்கை. யாரோ ஒரு மகானை, யாரோ ஒரு புனிதனை, யாரோ ஒரு குருவை, யாரோ ஒரு ஞானிய, யாரோ ஒரு மாமனிதரை, யாரோ ஒரு வரலாற்று புருஷரை சிறந்தவரா, விசேஷமானவரா, தேவகுமாரனா, தீர்க்கமான வாழ்க்கை உடையவரா போற்றி புகழ்ந்துட்டு போகிறதுக்கு நம்ம இந்த பூமியில் வாழ வரலை. அப்படி வாழ்ந்துட்டு போனால் நம்முடைய வாழ்க்கை மாதிரி வீணான வாழ்க்கை எதுவுமே இல்லை. எத்தனை கோடி பேர் இங்க வீணா வாழ்ந்துட்டு இருக்காங்க வெறும் நம்பிக்கையில். நம்பிக்கை முழுசையும் யாரோ ஒருத்தர் மேலே வச்சுட்டு, தெரியாத ஒன்று மேலே வச்சுட்டு, புரியாத ஒன்று மேலே வச்சுட்டு. ஆனால் தன்னைத்தானே உணர்ந்த புரிந்த அந்த மனுஷனும் என்னைக்கு இவங்கெல்லாம் என்ன மாதிரி இவங்க உணர்ந்துக்கு போகிறாங்கன்னு பாடுபட்டு இருக்கிறாங்க. சரிதானே? தன்னை தேவகுமாரனை உணர்ந்த இயேசு அவருடைய காலமெல்லாம் வாழ்நாளெல்லாம் பட்ட பாடு என்ன? என்னைக்குடா நீ புரிஞ்சுக்க போற, என்னைக்குடா நீ உணர்ந்துக்க போற, என்னைக்கு தான் இந்த உண்மைக்குள்ள நீ வரப்போற அப்படின்னு காலமெல்லாம் அவங்க உனக்காக யோசித்தாங்க, உனக்காக பாடுபட்டாங்க, எனக்காக யோசித்தாங்க. ஆனா காலகாலமா கோடா கோடியான மனிதர்கள் நாம என்ன மட்டுமே செஞ்சு நிற்கிறோம். யாரோ ஒருத்தரை புகழ்ந்து போற்றி வியந்து விசேஷப்படுத்தியே வாழ்ந்துட்டு போயிடுறோம். வாழ்க்கையே அதில் தொலைஞ்சு போகுது. நான் பாவம் செஞ்சு என் வாழ்க்கை தொலைஞ்சதை விட, எனக்கு கெட்டது தீமை செஞ்சு என் வாழ்க்கை தொலைஞ்சதை விட, அடுத்தவங்களை பார்த்து வியந்து விசேஷப்படுத்தி தொலைஞ்சது தான் அதிகங்கிறத உணர்ந்துக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சே வாழ்ந்துட்டு போகலாம், பாவம் செஞ்சுட்டே வாழ்ந்துட்டு போகலாம். உன் வாழ்க்கை உன்னோடு போச்சுன்னு ஆயிடும். ஆனால் அடுத்தவங்களே விசேஷப்படுத்தி வாழ்ந்தா என்ன ஆகும்? மொத்தமாக இழந்துட்டு போச்சு. அட்லீஸ்ட் வெறும் கெட்டது பாவமே செஞ்சுட்டு போனாலும் மொத்தம் எனக்கு செஞ்சுன்னு ஆகிடும். அடுத்து ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தா அந்த ஆன்மா, சரி போனதான் வெறும் கெட்ட கர்மமாக செஞ்சுட்டு வந்தோம், இந்த முறை அதை என்ன செஞ்சுட்டு போகலாம், நல்லதே செஞ்சுட்டு ஏதாவது சிறப்பாக இல்லான்ற ஒரு வழியாவது கிடைக்கும். ஆனால் இங்கே மதம், இங்கே சமூகம், இங்கே மனிதர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? சுற்றி முற்றி எல்லாரையும் திருப்பி ஒரு மனிதனை பார்க்க வச்சு தான் போயிருக்கிறாங்க. காலத்துக்கு நீ யாராவது ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், விசேஷப்படுத்திட்டே இருக்கணும். அதனால என்ன நடக்கணும்? உன்னுடைய விசேஷம், உன்னுடைய உண்மை, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய மேன்மை, நீ யாருங்கிறது வெளிப்படவே கூடாது. ஆனா தன்னைத்தானே உணர்ந்த அத்தனை மனுஷனும், தன்னுடைய விசேஷத்தை புரிந்த அத்தனை மனுஷனும் அடுத்த மனுஷனுக்கு உணர்த்த ஒரே உண்மை என்ன போலதான் நீ. நான் தேவகுமாரன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, அடுத்து உனக்கு என்ன தெரியணும்? நீ தேவகுமாரன்னு தெரியணும். நான் தீர்க்கதரிசின்னு உனக்கு புரிஞ்சிருக்குல்ல, அடுத்து நீ என்ன இடத்துக்கு வரணும்? நீயும் தீர்க்கதரிசி தான் உனக்கு தெரிய வரணும்.
ஆனால் காலமெல்லாம் என்ன செய்ய போற? நீ என்னை மட்டுமே தேவகுமாரனா, என்னை மட்டுமே தீர்க்கதரிசியாக ஒத்துக்கிட்டு வாழ்த்தி பேசிட்டு போக போற. அப்படி போறது வாழ்க்கையே இல்லை. அதுதான் அங்கே குறுக்கே நடக்குது. டே, இதுக்கே ஏன்டா இப்படி துடிக்கிற, துள்ளுற? அவசியம் இல்லை. என்ன சொல்லிட்டாரு? அவசியம் இல்லை. இதுக்கு நீ இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது இங்கே அவசியமே இல்லை. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ரொம்ப அழகான வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன அந்த பெரிது? ஆஹா, இப்ப கண்டது என்ன? இப்ப கண்டது என்ன? இப்ப கண்டது என்ன? நீ தேவகுமாரன், நீ தீர்க்கதரிசி. அப்ப இதிலும் பெரிதானவர்களை என்ன காண்பாய்? நீயே தேவன், நீயே மகா தீர்க்கதரிசி அப்படின்னு பெருசா காண்பாயா? என்னது? நான் உன்னை கண்டேன் என்பதினாலே நீ என்னை தேவகுமாரன் என்றோ என்னை தீர்க்கதரிசி என்றோ ஒத்துக்கிற, என்ன விசேஷப்படுத்துற, என்ன பாராட்டுற, என்ன ஏத்துக்கிற, என்ன கொண்டாடுற. ஆனா நீ என்கிட்ட வர வர, இன்னும் என் கூட நீ இருக்க இருக்க, நான் காண்பதை கண்டு நீ என்ன விசேஷப்படுத்துவதில்லை. நீயே உனக்கு நீ காண வேண்டியவைகளை கண்டு உன்னுடைய விசேஷத்தை நீ உணர்வதுதான் என்னது? பெரிதானது. ஏன் விசேஷத்தை உணர்ந்தது பெருசு இல்லை, உன்னுடைய விசேஷத்தை நீ உணர்றதுதான் பெருசு. ஒரு குருவோட வேலை என்ன? உண்மையை போதிக்கிற ஒரு மனுஷனோட வேலை என்ன? தன்னுடைய விசேஷத்தை உனக்கு உணர்த்துறது இல்லை, உன்னுடைய சிறப்பை உனக்கு உணர்த்துறது. தான் கண்டவைகளை கொண்டு பெருமை அடித்துக் கொள்வது அல்ல, நீ காண வேண்டியவைகளை காணும்படி உனக்கு தூண்டுதலை கொடுப்பது. எது முக்கியம்? நான் கண்டேன் என்பதனால தானே இதெல்லாம் நீ சொல்ற. ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நீ என் கூட இருந்தியனா என்ன நடக்கும்? நீ காண்பாய். என்ன நடக்கும்? நீ காண்பாய். பார்க்க வேண்டியது யாரு? எல்லாரும் தான். உணர வேண்டியது யாரு? எல்லாரும் தான். புரிய வேண்டியது யாரு? எல்லாரும் தான். எது முக்கியம்? நான் கண்டேன் என்பதனால் நீ என்னை உயர்த்துவதா, அல்லது நீ காண்பா என்பதா? அந்த இடத்துக்கு வந்துருங்க. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை, என் கண்கள் காண வேண்டும். யார? யாரையோ இல்லை, என்ன என்ன நான் கண்டா போதும். என்னை காண்பதற்கே பயிற்சி, என்னை காண்பதற்கே முயற்சி, என்னை காண்பதற்கே இந்த திரு உடல், என்னை காண்பதற்கே, என்னை உணர்வதற்கே இந்த வாழ்க்கை, என்னை நான் புரிந்து கொள்வதற்கே இந்த தருணம், சூழல் எல்லாமே. வாழ்க்கையில் என்ன நல்லது வரட்டும், கெட்டது வரட்டும், நன்மை வரட்டும், தீமை வரட்டும், நீயே நல்லது செய், கெட்டது செய். ஆனால் எல்லாமே இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பமா அனுமதித்து தான் கொடுக்கிறான். எல்லாமே உனக்கு நன்மைக்கானது தான். உன்னை நீ உணர்ந்து கொள்வதற்கு, உன்னை நீ திரும்பி பார்ப்பதற்கு தான். இயல்பாகவே மனிதன் தன்னைத்தானே காண வேண்டியவன், உணர வேண்டியவன், தன் வாழ்க்கையை தனக்குத்தானே தீர்க்கமாய் வாழ வேண்டியவன். ஆனா காலம் செஞ்ச கோலம், மதங்கள் செஞ்ச மாயை, சக மனிதனுக்கு மனிதன் ஒருவனே ஏற்படுத்தி வைத்துவிட்டு போன தீமை, மனிதர்கள் சுயம் இழந்து, தரம் இழந்து, தன்னை மறந்து, தன்னையே வேறொன்றில் தேடிக்கொண்டிருக்கிற அவலத்தில் இன்னைக்கு மனித வாழ்க்கை இருக்கிறது. அதனால காலத்துக்கு, வரலாற்றுக்கு, சமூகத்துக்கு, நேரத்துக்கு யாரோ ஒருத்தர் எழும்பி மனிதர்களுக்கு மனிதர்களையே காண்பித்து கொடுக்க, மனிதனுக்கு மனிதனையே உணர்த்த, மனித விசேஷத்தை மனிதத்திலிருந்து வெளிக்கொண்டு வர ஒருவர் காலந்தோறும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுதான் இங்க மாற்றம் நடந்திருக்கு. அடுத்த பகுதி நீங்க சேர்த்து சிந்திச்சா இது தெளிவாயிடும் உங்களுக்கு. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அந்த பெரிதானவைகள் என்ன? ஏற்கனவே அதை கொஞ்சம் நான் பேசியிருக்கிறேன். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீ பார்ப்ப. அங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை,
மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்ப்பேன். அவன் இவரை அட்ரஸ் பண்ணது எப்படி? நீ தேவகுமாரன்னு சொன்னான், சரிதானே? ஆனா இவர் அங்க என்ன சொல்றாரு? தேவகுமாரன் கட்டுறது ஏறது இல்லடா, எங்கிருந்தே ஏறுவாங்க, மனுஷகுமாரன் கட்டுறதே ஏறுவாங்க. நீ தேவகுமாரன் என்பது உன்னுடைய இயல்பு, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி அதுதான். நீ தேவன் அல்ல தேவகுமாரன், நீ கடவுள், கடவுளுடைய மகன்கிறது உன்னுடைய மூலம். அதை நீ எதை செஞ்சு சம்பாதிக்க முடியாது, அதுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ மனுஷங்கிற நிலையில, மனுஷகுமாரங்கிற நிலையில வாழ்வதுக்கு தான் உன் வாழ்க்கையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா தூதர்கள் நம்ம யாருக்கு வச்சுட்டோம்? தூதர்களை யாருக்கு சேவர்களை வச்சுட்டோம்? கடவுளுக்கு. யாருக்கு? கடவுளுக்கு. ஆனா தூதர்கள் கடவுளுக்கு தேவையில்லை. எந்த தேவையும் மற்ற கடவுளுக்கு தூதர்கள் எதுக்கு? இங்க தேவையில் இருக்கிறதே யார் தான்? மனுஷ பயல்கள் நாம தான். மனுஷங்களுக்கு தான் இங்க தேவை, மனுஷங்க தான் இங்க வாழ்வது, கடவுள் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் கடவுள், விருப்பு வெறுப்பு இல்லாதவன் கடவுள், ஏதும் தேவையற்றவன் கடவுள், தனக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளில் பணிவிடை கொள்ளாதவன் கடவுள். மனுஷர் கையிலே பணிவிட வாங்காதவன் தேவதூதர் கையில பணிவிட வாங்கிக்கிறானா? எதுவுமே தேவைப்படாதவனுக்கு யாருமே தேவையில்லை. இங்க எல்லாமே யாருக்கு தான் வேணும்? வாழ்கிற மனிதர்கள் நமக்கு தான். நீ தேவகுமாரனா ஆகலாம் முடியாது, நீ கடவுளா ஆகலாம் முடியாது. ஏன்னா உன்னுடைய ஒரிஜினாலிட்டி, உன்னுடைய மூலமே என்னதான்? கடவுள் தான் உன்னுடைய மூலம். கடவுள் தான் இங்க என்னவா வாழ வந்திருக்குது? மனிதனா வாழ வந்திருக்குது. இப்ப மனிதனா வாழுகிறவனுக்கு தான் துணை, தூதர் துணை. நல்லா புரிஞ்சுக்க, நீ கடவுளாக முடியாது. நீ ஏற்கனவே யாரா தான் இருக்கிற? கடவுளா தான் இருக்கிற. ஏற்கனவே சொன்னா தெரியல, ஒரு புத்த குரு கிட்ட ஒருத்தன் போறான். ஒருத்தன் போய் நான் புத்தராகணும், எனக்கு போதனை கொடுப்பீங்களான்னு கேட்குறான். அந்த குரு அவனுக்கு பலீர்னு அடி சரா மாதிரியா போட்டு தள்ளுறாரு. அவன் ஐயோ குய்யோ ஐயோ குய்யோன்னு கத்துன்னு வெளியே ஓடி வந்து, என்ன குரு அந்த ஆளு, நான் உண்மையை கற்றுக் கொடுப்பாரு, என்னை புத்தராக்குவார்னு போய் போதனை கேட்டால் அந்த ஆள் என்னை போட்டு அடிக்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறான், நல்ல வேலை உன்னை அடிக்காம விட்டாரு பாரு, இதை கொல்லாம விட்டாரு பாரு, வெறும் அடிச்சு அனுப்பியிருக்கிறாரு. என்னய்யா நீ இப்படி சொல்கிற, வேற என்ன பண்ண? நீ யாரா இருக்கிறியோ அதுவாகவே மாறுறதுக்கு போதனை கொடுனா யாரு கொடுப்பாங்க? ஓடிப்போ. ஏற்கனவே யாரா தான் இருக்கிற? புத்தனை தான் இருக்கிற. நீ யாரா இருக்கிறியோ அதுவாகவே மாறுறதுக்கு எதனா பண்ணுனா கடவுள் ஆகணுமா? கடவுள் ஆகணுமா? இல்லை கடவுளுடைய மகன் ஆகணுமா? கடவுள் ஆகிறதுக்கும் கடவுளுடைய மகன் ஆகிறதுக்கும் வேலை செஞ்சு சன்மார்க்கமாக வாழ்ந்து ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிச்சு பரிசுத்தமாக வாழ்ந்து இதை செஞ்சு அதை செஞ்சு என்ன பண்ணி அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பசங்க நல்ல டைலாக் ஒரு கற்றுக்கிட்டுருக்காங்க, வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படியா? எனக்கு தெரியல. 2 நாளாக எங்கள் ஊரில் வீட்டில் பசங்க பேசுங்கிறாங்க. யாரா சொல்லி கொடுத்ததுன்னா சாகித்தை நான் கற்று கொடுத்தாங்க. நாங்கள் சரி நல்லா இருந்துச்சு எடுத்துக்கலாமே. ரோட்டில் பாடிட்டு இருந்தான், நல்லா இருந்துச்சு, அதான் புஷ்ட்டு வந்துட்டேன். நமக்கு தான் நல்லது கண்டா விட முடியாது. தயவு செய்து கடவுள் ஆகணும்னு ஆசையெல்லாம் படாதீங்க. கடவுளுடைய மகன் ஆகணும்னு எதனா முயற்சி பண்ணணும்னு போராடுறீங்க, அவசியமற்ற வேலை. நீ மனுஷனா இருக்கிறனாவே, யார் தான் மனுஷனா இருக்கிறது? கடவுள் தான் மனுஷனா இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை நீ முதல்ல மனுஷன்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கே, உன்னை கடவுள் ஆகிற கடவுளுக்கு மகன் ஆகிற போராட்டத்திலிருந்து உன்னை விடுதலை பண்றதுக்கே குரு அவசியம். அல்லது குருவுடைய முதல் வேலையே என்னவா தான் இருக்குது? இப்போ
ஒரு குருவோட முதல் வேலையே என்னவா தான் இருக்குது இப்போ? உன்னை கடவுள் மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருது, கடவுள் போதிலிருந்து வெளியே கொண்டு வருது. கடவுள் உன்னை செஞ்சு உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்து, உனக்கு ஒரு உணர்ச்சியை கொடுத்து, உனக்குன்னு வரையறை செய்யப்பட்ட, உனக்கென்று தனி அமைப்பு, தனி வடிவம் உள்ள, தனி நிறம் உள்ள ஒரு உடம்பை கொடுத்து அதுக்குள்ள அழகா வச்சு வாழ சொன்னா, நான் கடவுளாக முயற்சி பண்றேன் அப்படின்ற போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்கிறியே. ஏற்கனவே நீ எதுவா இருக்கிறையோ அது தெரியாம அதுவா மாறதுக்கு நீ எவ்வளவு முயற்சி பண்ணா எவ்வளவு காலத்துல ஆவ? அப்படி முயற்சி பண்ணனா அதுங்கிறது இதுதான்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா என்னவே பண்ண மாட்டேன், முயற்சியே பண்ண மாட்டேன். அப்ப நீ முயற்சி பண்றனா என்ன அர்த்தம்? அது இது இல்ல வேற ஏதோன்னு ஒரு கற்பனையா ஒன்று வச்சுனுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இல்லாத ஒன்ன, ஆக முடியாத, அடைய முடியாத ஒன்ன கற்பனையா வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுக்கு நீ போராட்டு இருந்தேனா, முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னா எவ்வளவு காலத்துல ஆவ? சத்தியமா ஆக மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்து ஆவ? எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் ஆக மாட்டேன். பருப்பு வேவாது, மினரல் வாட்டர் ஊற்றி வேக வச்சா கூட வேகாது. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை. என்ன சாம்பார் நல்லா இல்லை, உப்பு தண்ணி, பருப்பு சரியாக வேக மாட்டேங்குது. பழி எது மேலே? தண்ணி மேலே. பருப்பு வேக மாட்டேங்குது, பருப்பு சரியாக வேக மாட்டேங்குது. பருப்பு வேகாதான். இப்போ இந்த குரு அந்த மனிதனுக்கு என்ன விட்டே, தேவகுமாரன் கடந்து தேவதூதர் ஏறது இறங்குறது இல்லை. தேவகுமாரன் தீர்க்கதரிசி, தேவகுமாரன் பெரிய ஆள் இல்லை. அதை சொல்றதுக்கு நீ இல்லை, அதை கற்றுக் கொடுக்க நான் உன்கிட்ட வரல. மனிதன், மனுஷகுமாரன் கட்டிருந்தே யார் ஏறுவாங்க? மனுஷகுமாரனுக்கு தான் தேவதூதர்கள் அங்கிருந்து தான் ஏறுவாங்க, அங்கே தான் இறங்குவாங்க. அதுதான் நீ பார்க்க போற. நீ மனுஷனா வாழ்வதை பார்க்க போற. ஏன் அந்த நேரத்துக்கு அது தேவைப்படுது? அன்னைக்கு மட்டும் இல்லை, 2000 வருஷம் கடந்து இன்னைக்கும் அது தேவைப்படுது. மனிதர்கள் இந்த பூமியில கடவுள் அவதாரம் எடுக்கிறார். கடவுளின் அவதாரங்கள் தான் இங்க மனிதர்கள். யார் தான் இங்க மனிதர்கள்? கடவுளின் அவதாரங்கள் தான் இங்க மனிதர்கள். ஆனா பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் அடிமைப்படுத்தப்படுது. பிறக்கிற அத்தனை மனிதர்களும் பிறப்பிலேயே இங்க அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். மதத்தால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, ஜாதியால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, சமூகத்தால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, வரலாற்றால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, எழுத்துக்களால் இங்கே அடிமைப்படுத்தப்படுறாங்க, எண்ணங்களால் இங்கே அடிமைப்படுத்தப்படுறாங்க. யாருமே அவரவருடைய சுய சிந்தனையை பயன்படுத்தி அவரவருடைய சுய அறிவில், சுய உணர்வில் இங்கே வாழும்படி வாழ்க்கை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கைய உங்க அறிவுப்படி, உங்க உணர்ச்சிப்படி நீங்க வாழ்ந்தது எவ்வளோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களா. உங்களுக்கே தெரியும். இப்பவும் உங்களுக்கு அறிவு திடீர்னு மறந்துடுச்சு, உங்க உணர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நான் வாழுறேன் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால் வாழ முடியுதா? பாருங்களா, வழி இருக்கா? உண்மை புரிஞ்சிடுச்சு, உண்மை உள்ளத்துல உள்வாங்கியாச்சு, ஆனா செயலாக்கத்தில் வெளியே கொண்டு வர முடியுதா? எவ்வளவு தடை எங்கே இருக்குது? இங்கேயே அவ்வளோ தடை இருக்குது. இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், சமூகம் என்ன சொல்லும், இந்த ஒழுக்கம் என்ன சொல்லும், இந்த வேதம் என்ன சொல்லும், அந்த வேதம் என்ன சொல்லும், அவன் என்ன சொல்வா, இவன் என்ன சொல்லுவா, அங்கே அவங்க எப்படி பேசுவாங்க, இங்கே இவங்க இப்படி பேசுவாங்க, இதெல்லாம் உன்னால் கடக்க முடியுதா? பாரா. இப்போ எவ்வளோ அடிமையாக இருக்கிற, எவ்வளோ அடிமையாக இருக்கிறோம். இந்த குரு அவனுக்கு என்ன உணர்த்துறாரு? பெரிதானவைகளை பாப்படா. அந்த பெரிதானது என்ன? மனுஷனா நீ வாழ்வது. யாரா வாழ்வது? மனுஷனா வாழ்வது. நீ எதையாகிலும் செய்யணும்னா மனுஷனாகிறது தான் செய்யணும், தேவனார்த்துக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுவும் செய்யல, சிந்திக்கவே இல்லை, நீ என்ன பண்ணுவ? சிந்திக்கவே இல்லை, எதுவும் பேசல, நானுங்கிற நினைப்பே உனக்கு வரல அப்படின்னா நீ யாராவே இருந்துட்டு போயிடுவ? கடவுளாகவே இருந்துட்டு போயிடுவேன். ஒரு குழந்தை பிறந்து குழந்தையாவே செத்து போகுது.
கடவுள் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன என்ன காரியமும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு? கடவுள் ஆகிறதுக்கு. ஆனால் மனுஷனா வாழ்வதற்கு தான் உனக்கு இங்கே துணை வேணும். நீ மனுஷனா தான் வாழணும். மனுஷனா வாழத்தான் உன் அறிவையும் உன்னுடைய உணர்ச்சி நீ பயன்படுத்தணும். ஆனால் நீ மனுஷனா வாழக்கூடாதபடி தான் இங்கே அடிமைப்படுத்தப்படுற. ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ உரிமை பெற்றவன். ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ படைக்கப்பட்டவன். ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்வதற்கான அனைத்தையும் தன். ஆனா இல்லையே, அப்படி யாருமே இங்க வாழ்கிறது இல்லையே, வாழ முடியலையே. அவ்வளோ கட்டு போட்டுல கட்டி வச்சிருக்கிறாங்க. லாசருவே எழுந்து வா, அப்படி எழுந்து வந்துட்டா மட்டும் வாழ்ந்துட முடியுமா? எழுந்தாச்சு, வந்தாச்சு, வாழ்ந்துட முடியுமா? ஆஹா, 4 பேர் வேணும். எதுக்கு? போய் கட்டெல்லாம் அழுத்து விடு. ஏன்னா அம்மன் கட்டி வச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன தெரிஞ்சதுனால நீ வாழ மாட்ட. உன்னை தெரியும் போது தான் நீ வாழுவ. உனக்கு என்னன்னு தெரியணும். நீ ஒரிஜினலா மூலப்படி தேவகுமாரன், தேவன். ஆனா வாழ்க்கையை வாழ வந்தபடி நீ யாரு? மனுஷன். தேவனா உனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா மனுஷனா உனக்கு நிறைய தேவை. தேவனா நீ தேவைகள் அற்றவ. ஆனா மனுஷனா உனக்கு தேவைகள் நிறைய இருக்கு. தேவனா உனக்கு துணையே இல்லை. ஆனா மனுஷனா உனக்கு என்ன இருக்கு? துணை இருக்கு. உன்னுடைய துணைய நீ இழந்துட்டு பயன்படுத்தாம வாழக்கூடாது. எங்க அந்த காலத்திலிருந்தே ராஜாக்கள் ஆட்சி இருந்துச்சு. ஒரு ராஜா இருந்தான். ஒரு நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடிமக்களாக இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான பேர் போர் சேவர்களாக இருந்தாங்க. அரண்மனை காவலாளிகளாக இருந்தாங்க. தேர் இழுத்தாங்க, பல்லக்கு தூக்குனாங்க, சேவைகள் செஞ்சாங்க. ராணி இருந்தால் அந்த ராணிக்கு 100 தாசி பெண்கள். எதுக்கு? ராணியை குளிக்க வைக்கிறதுக்கு, ராணிக்கு துணி கட்டுறதுக்கு, ராணிக்கு சோறு ஆக்கிறதுக்கு, ராணிக்கு சோறு படைக்கிறதுக்கு. ராணி போனா முன்னாடி பூத்துவின் போறதுக்கு, ராணி போனா பின்னாடி பின்னாடி அந்த என்னங்க அது பேரு? ஜடை இல்லை சாம, தலையில ஒரு துணி. கல்யாணத்தை பொண்ணுக்கு என்ன கிரீடம் இல்லை சாம, வேலு. வேல். அந்த பின்னாடி அதெல்லாம் பிடிச்சின்னு போறதுக்கு. அவங்கள யார் தான்? ராணி. யாரு ராணி? யாரு? மனுஷி தானே. ராணிக்கு பின்னாடி அந்த வேல் பிடிச்சின்னு போனவங்க யாரு? அவங்களும் மனுஷி தானே. ஆனா ஸ்பேஸே இல்லையா? ரொம்ப ஓவரா பேசிட்டோம் போல் தருது. சரி, அங்க ரெக்கார்ட் அதை விட்டு கட் பண்ணிட்டேன். ஸ்பேஸ்லேயே பேசல, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, வாழ்வியல் வகுப்பு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. அதனால் கொஞ்சம் ஏன்னா 2 வாழ்வியல் வகுப்பு ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இன்னும் ஸ்டோரேஜில் எடுக்கவே இல்லை, கிளியர் பண்ணவே இல்லை. எல்லாரும் மனுஷி தானே. ராணியும் மனுஷி, தாசிகளும் யார் தான்? ஆனால் இவங்க ஏன் தாசிகளானாங்க? அவையா ராணியானா? அப்போ ஒருத்தி ராணியாவதுக்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் என்ன இருக்கிறாங்க? அங்கே அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அறிவு இழந்திருக்கிறாங்க, உணர்ச்சிகள் இழந்திருக்கிறாங்க. ஏன்னா அடிமைகளுக்கு என்ன இல்லை? அறிவும் உணர்ச்சியும் அடிமைகளுக்கு இல்லை. நீ அறிவோடு இருந்தா என்ன ஆக முடியாது? நீ யாருக்கும் அடிமையாக முடியாது. உணர்ச்சியோடு இருந்தாலும் நீ யாருக்கு என்ன ஆக முடியாது? அடிமையாக முடியாது. நீ எங்கேயோ அடிமையா இருக்கிற, எதுக்கோ அடிமையா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? உன் அறிவையும் உணர்ச்சியும் அடகு வச்சுன்னு அர்த்தம். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு?
ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. டே அடிமை பையிலே, நீ அடிமையா இருக்கிறன்னா உனக்கு ரத்தம் எதுக்கு? உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் யார் உடம்புல ஓடுது? ராஜா உடம்புல அம்மா இருந்தப்போ அத்தனை மந்திரி பயல்கள் என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாங்க. அவங்க நடந்தாங்கன்னா மொத்தம் விலங்கு மாதிரியே குனிஞ்சிக்கும். விலங்கு கூட கொஞ்சம் நிமிர பார்க்கும், பண்ணி கூட கொஞ்சம் என்ன பண்ணி பார்க்கும், நிமிர பார்க்கும். ஆனால் இவனுக்கு மொத்த பேரும் குனிஞ்சது தான், ஒருத்தனும் நிமிர்ந்தது இல்லை. இப்போ நம்ம நாட்டை ஆள்றது யாரு? தமிழ்நாட்டை ஆண்டுங்கிறது யாரு? சிறந்த அடிமைகள், விலங்குகள், மனிதர்களே இல்லை. ஏன்? நான் நிமிரணும்னு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, அந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இவன் பேச்சு அவன் பேச்சு, இந்த சாமி அந்த சாமி, இந்த ஊழியக்கார் அந்த ஊழியக்கார், இவன் பின்னாடி அவன் பின்னாடி. யாருக்கோ நம்ம காலமெல்லாம் என்ன ஆயிட்டாங்கிறோம்? அடிமைகளா? ஃபேன்ஸ் வர இதில். இதில் என்னது? ஃபேன்ஸ். கிறிஸ்தவத்தில் வந்தா நான் மோகன்சி ஃபேனு, நான் ஜெகனுக்கு ஃபேனு, நான் ஜான் ஜபராஜுக்கு ஃபேனு, நான் அகஸ்டின் ஜபகுமாருக்கு ஃபேனு, நான் டிஜிஎஸ்க்கு ஃபேனு, நான் பால் தினகரனுக்கு ஃபேனு. அப்புறம் இந்த பக்கம் வந்தா நான் அஜித் ஃபேனு, நான் விஜய் ஃபேன். அன்னைக்கு ஒருத்தன் போறான், நல்லா உடம்பு அம்மோ பெருசு வச்சுக்கிறான், கட்டிங் அப்படி பண்ணுகிறான், பெரிய பைய மாட்டுனுக்கிறான், நல்லா ரெப்பு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு ஷூ எல்லாம் போட்டுன்னு ஆள் நல்லா இருக்கிறான். பின்னாடி வண்டியில் பார்த்தா, பின்னாடி வண்டியில் அந்த இது வரல, கருப்பு கலரில் ஒரு, அது பேர் என்ன உனக்கு தான் தெரியுமே, மட்காட் மாதிரி. அந்த மட்காடில் முன்னாடி அந்த வண்டியில் கண்ணாடிக்கு ஒரு கவர் வருமே, டூமுக்கு, அந்த இடத்துல 2 இடத்துலையும் விஜய் ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுன்னு போயின்னுக்கிறான். எனக்கு அவனை பார்த்தோன்னா அம்மா கோவம் வந்துச்சு. ரோட்லேயே சரி மெயின் ரோடு ஆகுதுன்னு அமைதியாக விட்டேன் நான். அவனுக்கு அவன் மூஞ்சி மேலே நம்பிக்கை இல்லை பாரு. யார் மூஞ்சி மேலே? வண்டி அவன் தானே காசு ஊற்று வாங்கியிருப்பான், அவன் தானே டீ கட்டுவான். ஒருவேளை விஜய் வண்டி வாங்கி கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருக்கலாம், அவன் ஃபோட்டோவை முன்னாடி வரைஞ்சின்னு போயிருக்கலாம். வண்டி இவன் காசு ஊற்று வாங்கி இவன் டியூ கட்டி, இவனுக்கு ஒரு மூஞ்சி இருக்கு தானே. இவன் மூஞ்சி விட என்ன விசேஷம் அவன் மூஞ்சி உனக்கு? எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறோம் நாம, எவ்வளோ அடிமையாக இருக்கிறோம், எவ்வளோ நம்ம நாமே நம்ம சுயத்தை இழந்திருக்கிறோம், எவ்வளோ நம்ம நாமே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். இன்னொருத்த மூஞ்சியை என் உடம்புல வரைஞ்சி விசேஷப்படுத்துற அளவுக்கு என்ன நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? அசிங்கப்படுத்தி அவமதிச்சு வச்சிருக்கிறேனே. கட்சியில் சேர்ந்தா தலைவனுக்கு ஃபேனு, மதத்தில் சேர்ந்தா சாமியார்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஃபேனு, இந்த பக்கம் வந்தா சினிமா நடிகர்களுக்கு ஃபேனு. கெட்டதுக்கு நான் தான் ரசிக்கேன். நீ மயிர் முடிஞ்சா ரசிக்க முடியலன்னா போ, நீ ரசிக்க வேணாம். பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, புள்ளினாலும் சரி, எங்க அப்பனை எனக்கு ரசிக்க முடியல, எங்க அப்பனை பிடிக்கல, நல்லது சந்தோஷம், பிடிச்சாதான் பிரச்சனை, பிடிக்கவே வேணாம். உனக்கு பிடிச்சா போதும், என்னெல்லாம் பிடிக்க வேணாம். புருஷனுக்கு பொண்டாட்டி, ஐயா உன்னை எனக்கு ரசிக்கவே முடியல, பிடிக்க முடியல, ரொம்ப நன்றி, வெரி குட், தயவுசெய்து வேணாம். பொண்டாட்டிக்கு புருஷனை ரசிக்கவே முடியல, உனக்கு பிடிக்கல, தேங்க்ஸ், குட், சரியான இடத்துக்கு வந்துட்டேன், தயவுசெய்து ரசிக்காத. என்னை விட சிறப்பா என்னை யாருங்க ரசிக்க முடியும்? உங்களோட சிறப்பா உங்களை யாருங்க ரசிக்க முடியும்? யாருக்கோ எதுக்கோ ஏன் ரசிகர் ஆகிறோம்? யாருக்கோ எதுக்கோ நாம ஏன் அடிமை ஆகிறோம்? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, எனக்குள்ள எந்த அடிமைத்தனமும் இல்லாம இருக்கா? ஆண்டவன் என்ன செஞ்ச மாதிரியே நான் இருக்கிறேன்னா, ஆண்டவன் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா,
என்னை இப்படி செஞ்சவன் எனக்குள்ளவே இருக்கிறானே, என்னை இப்படி வாழ வைக்கிறவன் எனக்குள்ளவே இருக்கிறானே, அப்புறம் யாருக்கு நான் அடிமையாகணும், எதுக்கு அடிமையாகணும் அப்படி நீயே உனக்கு கேள்வி கேட்டு உன் கட்டுகளை நீயே என்ன பண்ணிக்கணும், அவிழ்த்துக்கணும். ஒரு குரு உனக்கு வெளியே இருந்தாலும் அவருடைய வேலை என்னதான், உனக்கு நீயே போட்டுக்கிட்ட கட்டுகளை அவிழ்க்க உனக்கு உதவுதலை தூண்டுதலை கொடுக்கறது மட்டும்தான் வேலை. வேற ஒன்றும் குருவும் புடியிட முடியாது, செஞ்சிட முடியாது. இயேசு எவ்வளோ பேசுறதுனால சீடர்கள் என்ன ஆயிட்டாங்க சொல்லு? உலகம் இது வரைக்கும் சந்தித்த ஞானிகள்லையே மிக விசேஷமான ஞானி இயேசு தான். சரிதானே? வரலாறு இதுவரையும் அவரை போல ஒருத்தர் என்ன பண்ணதே இல்லை, கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட உண்மைகளை உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு மகான் தான். ஆனால் அவர் பேச்சை கேட்டு என்ன ஆயிட்டாங்க சீடர்கள்? வாழ்க்கையை வாழ்ந்துக்கினாங்களா, வாழ்க்கையை இழந்து போனாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய குரு, எவ்வளோ பெரிய ஞானி பேசினாலும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் விடுதலை பெற்றுக்கணும், நான் மனுஷன் ஆயிடணும், நான் என்ன பார்த்துடணும், நான் வாழ்ந்துடணும், ஏன் விசேஷத்தை நான் உணர்ந்துணுன்ற வேட்கை, தீவிரம், தாகம் உனக்குள்ளவே வரலனா யார் என்ன பேசி என்ன பண்ணிட முடியும்? சொல்லுங்க, ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு நாள் வாழ்வியல் லோகத்தில் பேசாத பேச்சா? அம்மா பேச்சு கேட்டோம் என்ன ஆயிருக்கணும்? அந்த பேச்சை அவங்க கேட்டவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கணும்? ஏதாவது ஆயிருக்கணுமே. நான் வஞ்சித்த பேசினேன், நீ இஎம்ஐல கட்டுற, ஆனால் நான் விட்டு பேசுறேன். இல்லை 3 பேர் தான் வந்திருக்கிறீங்க, அதனால ரொம்ப குறைவா பேசுறேன். இல்லையே. போன வகுப்புல அன்பர் ஒருத்தர் 9 மணி ஆனவொடனே தயவு பண்ணி கொஞ்சம் குறைவா பேசி முடிச்சிருங்கன்றாரு. டேய், குறைவா பேசுறது யாருக்கு லாபம்? 8000 ரூபாய் கொடுத்து நீ உட்கார்ந்துக்கிற, என்ன எவ்வளோ வேலை வாங்கிக்கணும் நீ? இன்னும் 8000 ரூபாய்க்கு வெறும் 11:30 மணிக்கெல்லாம் முடிக்கிற, இன்னும் 1 மணி நேரம் வேலை இருந்தால் மேட்ரு சொல்லுங்களே நீ கேட்கணும். சீக்கிரம் 9:10 மணிக்கெல்லாம் முடிச்சிருன்ற. அப்ப என்ன லெவல் இருக்கிற? எங்க பெருசு இங்க உனக்கு வெளியே இருக்கிற எதையும் நீ தெரிஞ்சுக்கிறது இல்லை, உன்னை நீ தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் பெருசு. கேளு, என்ன நானே தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், என்ன நானே எப்படி உணர்ந்துக்கிறது, ஏன் தரிசனத்தை நானே எப்படி அடைகிறது, அது கூட முதல்ல யார்கிட்ட கேளு? உன்கிட்ட கேளு. உன்கிட்ட நீ கேட்டாவே யாருக்கு பதில் வரணுமோ அது உன்கிட்ட வந்து சேர்ந்துடும். நீ கேள்வி 4 பேரை கேட்டுன்னு தெரியணும், இல்லை எங்கேயாவது யாருக்காவது லெட்டர் எழுதி போடணும் அவசியமே கிடையாது. நீ கேள்வி யார்கிட்ட கேளு, உங்ககிட்டயே கேட்டுரு, உனக்கு பதில் எங்கிருந்துனாலும் உனக்கு என்ன பண்ண வந்து சேர்ந்துடும். ஆனா கேட்காம மட்டும் இருக்காத. எது மட்டும் தப்பு? கேட்காம இருக்கிறது மட்டும் தப்பு. என்ன பண்றாங்க? மனுஷனுடைய அறிவை பிடுங்கிறாங்க, மனுஷனுடைய உணர்ச்சிகளை பிடுங்கிறாங்க. உணர்ச்சிகளை பிடுங்கிட்டா, அறிவை பிடுங்கிட்டா அவன் யாரே இல்லை, மனுஷனே இல்லை. நீ உன்னுடைய முழுமையான உணர்ச்சிகளோட, உன்னுடைய சுய அறிவோட நீ நிறைவா வாழ்ந்துட்டியனா, நீயே அது வேண்டான்னு மறுத்துட்டியனா, வாழ்ந்துட்டு மறுத்துடணும். உன் அறிவை உன் உணர்ச்சி எப்ப நீ மறுக்கணும்? போதும் போதுன்னு வாழ்ந்துட்டு மறுத்துடணும். என் அறிவை கொண்டு எனக்கு தேவையானதெல்லாம் நான் சம்பாதிச்சுக்கிட்டேன், என் உணர்ச்சியை கொண்டு எனக்கு தேவையான இன்பத்தை எல்லாம் சுகிச்சுக்கிட்டேன், போதும்
இனிமே எனக்கு அறிவு வேணாம், உணர்ச்சி வேணாம் அப்படின்னு நீ ஆயிட்டேனா சரி. உன் சுய அறிவை நீ பயன்படுத்தாம உன் உணர்ச்சியில நீ வாழவே வாழாத. எவனோ ஒருத்த அதை தனக்கு சாதகமாக்கி நீ பழக்குவிக்கப்பட்ட ஒரு மிருகம் போல, யாருக்கோ எதுக்கோ எண்ணத்துக்கோ எந்த இன்பமும் இல்லாம, ஏற்றமும் இல்லாம, தன்னறிவு இல்லாம, தன்னுணர்வு இல்லாம, தன் தரிசனம் இல்லாம, சுய தரிசனம் இல்லாம, சுய வெளிச்சம் இல்லாம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு வாழ்ந்தேனா அதுக்கு பேர் தான் என்னது? அடிமைத்தனம். அது ராஜா குடிமக்கள் இருந்தாலும் சரி, தலைவன் தொண்டன் இருந்தாலும் சரி, பாஸ்டர் விசுவாசிகள் இருந்தாலும் சரி, இல்ல சாமியாரு அடியவர்கள் இருந்தாலும் சரி, நடிகன் ரசிகர்கள் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எப்படி என்ன பேர்ல என்ன உறவுல அமைஞ்சாலும் அது என்னதான்? அது என்னதான்? என்னதான்? அடிமைத்தனம் தான். பாரு, இதை கூட நான் 3 முறை கேட்க வந்திருக்கேன். அது என்னதான்? அடிமைத்தனம் தான். எனக்கு தெரியாம கூட நானு அடிமையா இருக்க கூடும் அப்படின்னு நீ என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். சும்மா நான் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் எனக்கு அடிமை இல்லை. யாரோ ஒருத்தர் உன் செயலை உனக்கு குற்றமா உணர்த்தி அதனால் நீ துக்கமான கூட நீ யார் தான்? அவங்களோட அடிமை தான். உனக்கு உன் செயல் மேல துக்கம் எப்ப வரணும்? நீயே உணர்மொத்த வரணும். இன்னொருத்தர் உணர்த்தியெல்லாம் உனக்கு துக்கம் வரக்கூடாது. உணர்த்தும் போது நீ நட பெரிய மயிர் எடுக்க உணர்த்துறது ஒத்துக்க மாட்டேன்னா போ அப்படின்ட்டேன்னா நீ யார் இல்லை? அடிமை இல்லை. ஐயோ ஒத்துக்கிட்டு ஃபீல் ஆயிட்டேன்னா யார் தான்? எல்லா ஏன்னா தனித்தனி சுயம், தனித்தனி சுயத்துக்கு தனித்தனி அறிவு, தனித்தனி உணர்ச்சி. இது ஆள உனக்கு வெளியே வேற ஆள இறைவன் செய்யல. உன் சுயத்தை, உன் சுய அறிவை, உன் சுய உணர்ச்சியை ஆளும்படி உனக்கு வெளியே இறைவன் வேறு ஒருவனை படைக்கவில்லை. உனக்கு அதிகாரமே என்னதான்? உன் சுயத்தை ஆளதான், உன் சுய அறிவை கொண்டு வாழதான், உன் சுய உணர்ச்சியில வாழதான். அது பேர் தான் ஆளுமை. ஆண்டவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? ஆளுமை கொடுத்திருக்கிறான். அந்த ஆளுமை என்ன? உன்னை நீயே ஆள்வது. இப்போ எது வரைக்கும் இந்த சமூகம் அடிமையா இருக்கு, எது வரைக்கும் இங்க மனுஷனா இல்ல? ஒரு குரு ஏற்பட்டு உண்மையை உணர்த்தி முதல்ல உன்னை மனுஷனாக்கி உன் சுய அறிவை தட்டி எழுப்பி உன் உணர்ச்சியை தூண்டி எழுப்பி நீ மனுஷனா வாழ்டான்னு மண்டையில அடிக்கிற வரைக்கும் இங்க என்னதான் இருக்குது? அடிமைத்தனம் தான் இருக்குது. அதுவும் இயேசு வாழ்ந்த காலம், இயேசு போதனை பண்ண காலம், மனிதம் முழுவதுமே அடிமைப்பட்டிருந்த காலம். யாரும் அவங்க வாழ்க்கையை அவங்க சுய விருப்பத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஒரு பக்கம் அரசாங்க சட்டம், இன்னொரு பக்கம் மத சட்டம். அதுவும் யூதர்கள் சொல்லுவா வேணும், என்ன செஞ்சாலும் மோசே நியாயப்பிரமாணம். எவனோ ஒருத்தன் தூக்கின்னு வருவான், இதன்படி இது சரியா, இதன்படி இது தப்பானுவான். எவனாவது இல்லை இல்லை என் படி அது சரிதான் சொல்ல முடியுமா என்ன? ரெண்டு தான், வேற வாய்ப்பே கிடையாது, வேற ஆப்ஷனே இல்லை. ரெண்டு தான். ஒன்னு ராஜ துரோகம், இன்னொன்னு மத துரோகம். ஒன்னு அரசாங்க சட்டத்தின்படி, இன்னொன்னு வேத சட்டத்தின்படி.
அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அரசாங்க சட்டத்துக்கு கட்டாயத்தின் பேர்ல அடிமையாகிறோம், கீழ்ப்படுகிறோம். வேத சட்டத்துக்கு விரும்பி ஏத்துக்கிட்டு அடிமையாகிறோம். ஆக ரெண்டு நிலையில் இந்த சமூகம் நம்ம அடிமைப்படுத்துது. ஒன்று கட்டாயப்படுத்தி, இன்னொன்று தானாவே விரும்பி நீ சரண்டர் ஆயிடணும் கடவுள் பேர்ல, வேதம் பேர்ல. எந்த கடவுள் வேதம் கொடுத்தாருன்னு சொல்றானோ அதே கடவுள் தான் உன்னை என்ன விட்டு படிச்சிருக்கிறான். சுய அறிவோடு சுய உணர்ச்சியோடு மனிதனா வாழ உனக்கு துணையை கொடுத்து தூதர்களை கொடுத்து போயிட்டு வாழ்ந்துட்டு வா ராஜா அப்படின்னு உன்னை அனுப்பி வச்சிருக்கிறான். நீ வாழாமே போயிட்டா யார் பொறுப்பு? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உன்னை வாழ சொல்ற எத்தனை மனுஷங்க பேச்சு கேட்டு என்ன பண்ண போக முடியும்? வாழாம போக முடியுமே? அதனால அவர் அங்க என்ன சொல்லுவாரு, நீ என்ன சந்திச்ச பிறகு நீ காண்பாய், உன்னிலிருந்து ஏறுவார்கள் இறங்குவார்கள், உன்னில் இது நடக்கும், நீ மனுஷனாவ, உன்னுடைய அறிவு ஏறும், உன்னுடைய உணர்ச்சிகள் ஏறும், உன்னுடைய துணையை கொண்டு நீ வாழ்வ. பெருசு. அதுக்கு தான் நீ என்ன சந்திச்சிருக்கிற, நான் உன்னை சந்திச்சிருக்கிறேன். நீ என்ன தீர்க்கதரிசி தேவகுமாரன் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, அதுக்கு தேவையே இல்லை. இங்க கூட வரையா உன் அறிவும் உணர்ச்சி இங்க தூண்டப்படுதா? வா. இல்லை இல்லை இல்லை, இங்க அறிவும் தூண்டப்படல, உணர்ச்சியும் தூண்டப்படல. என்ன நானே பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இங்க அமையல. என்ன வந்தாலும் அவரே தான் காமிக்கிறாரு, அந்தால பார்க்கறதுக்கு நான் ஏன் போனோம் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது? இங்கேயும் வரவே கூடாது. சத்தியமா வடக்கை எப்படி தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நியதி ஆயிடுச்சோ அந்த மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணி வச்சு படுக்கக்கூடாது, அப்புறமா தலை வச்சே படுக்கக்கூடாது. தேவையில்லை. எங்க வேற வாய்ப்பு இருந்தா, வேற ஒரு வாய்ப்பு இருந்தா பரவாயில்லன்னு கூட விடலாங்க. நிறைய பேர் எப்படி திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த ஜென்மம் உனக்கு அர்ப்பணிச்சிட்டுப்பா, அடுத்த ஜென்மத்திலேயாவது என் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன். இந்த ஜென்மத்தை என்ன பண்ணிடுறாங்களா, யாருக்கோ எதுக்கோ அர்ப்பணிச்சுட்டாங்களாம். அடுத்த ஜென்மத்தை வேணுமோ அவங்க இஷ்டத்தோடு என்ன பண்றாங்களாம், வாழ்ந்துக்கிறாங்களா. அப்ப என்ன நினைப்பு இருக்குது? அடுத்த ஒரு வாய்ப்பு, ஜென்மம் இருக்கட்டும், ஆனா இவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குது? இன்னொரு வாய்ப்பு எனக்கு இருக்குன்ற எண்ணம் இருக்கு. என்ன மட்டும் புரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு நான் என்பதற்கு இல்லை இடத்துக்கு மட்டும் மனுஷன் வரவே மாட்டேங்கிறான். இடம் வந்துட்டா போதும், அந்த இடம் வந்துட்டா போதும், நீ உனக்கு பயப்படுவ, வேற எதையும் தூக்கி எறிவ, வேற எவனுக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த இடத்துக்கு வந்துட்டா, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இல்லைன்ற இடத்துக்கு நீ வந்துட்டா, எவெல்லாம் பேசுறானோ, எவெல்லாம் அடிமைப்படுத்துறானோ, எவெல்லாம் என் அறிவை என் உணர்ச்சி பிடுங்குறானோ, எவனுக்கெல்லாம் நான் ரசிகன் ஆவறனோ, எவனுக்காகலாம் நான் வளையறனோ வணையறனோ குனிறனோ, அவெல்லாம எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறான். வாய்ப்புகள் கொடுக்க வல்ல இறைவனுக்கே வாய்ப்பு இல்லை. எதுக்கு? எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. பொன்ராஜை இன்னொரு முறை பூமிக்கு கொண்டு வரதுக்கு யாருக்கே வாய்ப்பு இல்லை. வாழ்க்கையை வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிற இறைவனுக்கே வாய்ப்பு இல்லை. நீ இந்த பொன்ராஜை ஒத்துக்கோ ஒத்துக்காம போ, ஏத்துக்கோ ஏத்துக்காம போ, நல்லவன் சொல்லு கெட்டவன் சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கட்டும் பிடிக்காம போட்டோம், அது உன்னோட பிரச்சனை. நான் இப்படிதான் செய்யப்பட்டிருக்கிறேன், நான் இப்படிதான் உணர்றேன், என் அறிவு இவ்வளவுதான், எனக்கு இதுதான் சரி, நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னு நான் யாருக்கு பயந்து முடிவு பண்ணி வாழணும்? மனுஷகுமாரன் எனக்கு பயந்து வாழணும். நான் பயப்படத்தக்க ஒருத்தன் பூமியில எனக்கு அடுத்து வேற யாரும் இல்லை. வேணா பயப்படுற மாதிரி நடிக்கலாம். அப்பாக்கெல்லாம் பயந்தமா மாதிரி நடிச்சோமா? நீங்க எப்படி தெரியாது, நாங்களாம் பயந்த மாதிரியே
அவங்க ஒரு பக்கம். எப்போ? சாயங்காலம் 6 மணிக்கு, காலையில 6 மணிக்கு மறுபடியும் அதே தான் எடுப்போம் நாங்க. எனக்கெல்லாம் காசு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாழணும்லாம் தெரியாது. எங்க யாட்டுக்குதோ எடுத்துக்கணும்னு தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். எனக்கு எப்ப தேவையோ எங்க யாட்டுக்குதோ என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும், அவ்வளவுதான். உஷாராகிற எடுத்துக்கிறேன், நீ உஷாரா இல்ல விட்டுடுற. அது அப்பனாயிரு, ஆத்தாவிரு, யாராயிரு. என்ன சாமி? ஆமா. அப்ப என்கிட்ட வந்தா நீ எப்படிதான் இருக்கணும், ரொம்ப உஷாராகணும். இல்ல நேரம் பார்த்து நான் என்ன பண்ணிக்குவேன், எடுத்துக்குவேன். சாமி நல்லது. இது வரைக்கும் நடத்துற ஞான சபையில நீ பேசினதுலயே பிரயோஜனமானது இதுதான். ரொம்ப ஜாக்கிரதை மனுஷனாயிரத்துக்கு, ரொம்ப கவனம் நீயா வாழ்ந்துறதுக்கு. எந்த விதத்துல இன்னொரு வாய்ப்பு இல்லை, எந்த விதத்திலும் இல்லை. ஒரு முறை தான் குரு உனக்கு என்னத்தான் உணர்த்த விரும்புறாரு, நீ மனுஷன், இறைவன் உன்னை துணைகளோடு செஞ்சிருக்கிறான். உன் துணையை கொண்டு நீ உன் வாழ்க்கைய உனக்கு சரியா வாழ்ந்து விடு. தேவகுமாரனாக முயற்சி பண்ணாத, இன்னொருத்தருடைய விசேஷத்தை பாராட்டி பேசிட்டு வாழ்க்கையை கழிக்காத. நிறைய பேர் பாத்தீங்களா, அடுத்தவங்க பெருமையே பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறான்பா, என்ன சாதிக்கிறான்பா, என்ன செய்யறான்பா, என்ன பண்றான்பா. ஒரு நாளும் நான் என்ன பண்றேன், நான் என்ன புடுங்குறேன்றத பத்தி என்ன பண்றதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. சீமான் அரசியல் இன்னும் சிறப்பா பேசுறான் அப்படின்னு வியந்து வியந்து நான் பேசிட்டு இருந்தா நான் என்ன ஆவேன், பேச்சுக்கு அடிமை, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்னைக்கு நீ கலையரங்கு பேசுவ, சரி சீமானுக்கு எவ்வளவு பேச முடியுதுன்னு தெரியல, உனக்கு எவ்வளவு பேச முடியுதுன்னு உனக்கு தெரியணுமா வேணாமா? எது முக்கியம்? என்ன பார்த்துனோம், களத்துல இறங்கி சரி எனக்கு எவ்வளவுதான் பேச முடியுது, எப்படிதான் பேச முடியுது பார்த்துனோமா வேணாமா? பேசணும்னு இருந்தா இல்ல விட்டுரு, உனக்கு பேச்சு வரலையே விட்டுரு, நீ பேசாம கூட விட்டுரு. ஆனா வெறும் அட்டும் பேச்சு மட்டும் என்ன பண்ணி இருக்காத, பெருமை அடிச்சு நிற்காத, தேவையில்லாது உனக்கு. என்ன ஆவ நீ அதுல? இன்னும் கொஞ்ச நாள் அதை விட சிறப்பா பேசுற ஒருத்தர் வருவானே, வராம போவான் உலகத்துல. இந்த உலகத்துல என்னங்க வராம இருக்கும், எவனுக்கு மேல எவன் ஒருத்தர் வராம இருப்பான், அப்பனுக்கு மேல சுப்ப என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வந்து பிறந்து தான் இருப்பான். அப்போ இன்னைக்கு அப்பனுக்கு அடிமை, அப்புறம் சுப்பனுக்கு அடிமை, அப்புறம் குப்பனுக்கு அடிமை மாறினே இருப்பியா? ஏன்? உனக்கு உன்னை தெரியாதனால, உன் தேவை என்னன்னு தெரியல, உன்னை பற்றி உனக்கு எந்த விதமான தீர்க்கமான எண்ணமும் இல்லை, வரையறையே இல்லை, தரிசனமும் இல்லை, புரிதலும் இல்லை, உணர்வும் இல்லை. அதனால அப்பனுக்கு அடிமை, சுப்பனுக்கு அடிமை, குப்பனுக்கு அடிமை, அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்க வேண்டியதான். தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா போயிட்டே இருக்க வேண்டியதான். இறைவன் அருளியுள்ள இனிய தருணம், இன்ப வாழ்க்கை, இதமான ஒரு சூழல். யாருக்கு? தன்னைத்தான் அறிய உணர தரிசிக்க விரும்புகிறவனுக்கு. எந்த சூழலும் உன்னை அங்க கொண்டு போயிட்டோம். எங்க கொண்டு போயிட்டோம்? உன்னை நீ தரிசிக்கிறதுக்கு. எந்த சூழலும் மானத்தை வாங்குற, அவமானத்தை வாங்குற, பரிசை வாங்குற, பாராட்டை வாங்குற, இல்லை தூற்றுதலை வாங்குற, என்ன செஞ்சு என்னன்னா வாங்கு,
அது ஒன்று எங்கே நகர்த்தின்னு போட்டோம்? உன் புரிதலுக்கு, சுய புரிதலுக்கு, சுய வெளிச்சத்துக்கு, சுய அறிவுக்கு, சுய உணர்ச்சிக்கு கொண்டு போட்டோம். ஒரு மெய் குரு உன்னை உனக்கு காண்பிப்பார், உன்னை உனக்கு உணர்த்துவார். தன்னை உனக்கு ஒருபோதும் காண்பிக்கவே மாட்டார். தன்னை பற்றி நீ என்ன மாதிரி புரிதல் வச்சிருந்தாலும் அது மேலே அவருக்கு அக்கறை இல்லை. தேவகுமாரனு இல்லை தீர்க்கதரிசி இல்லை எதுவுமே இல்லை, வெறும் நாசரத்திலிருந்து வந்தவன், வெறும் தச்சனுடைய மகன், வெறும் தச்சனுடைய மகன், நாசரத்திலிருந்து வந்தவன், கல்வி அறிவு இல்லாதவன், பிசாசுடைய தலைவன், போஜன பிரிய, மதுபான பிரிய, ஆயக்காரரோடும் பாவிகளுக்கும் நண்பன், டென்ஷன்லாம் ஆயிட மாட்டாரு. யாரு? அந்த குரு. இல்ல நீ தேவகுமாரன், தேவனிடத்திலிருந்தே வந்தவர், நீ செய்கிற செயல் போல யாருமே என்ன பண்றதில்ல, செஞ்சதே இல்லை, உன்னை போல நல்லவ யாருமே இல்லை அப்படின்னாலும் அதுல பாராட்டுல என்ன ஆயிட மாட்டாரு, மயங்கிடவும் மாட்டார். அந்த இடத்த, அந்த உண்மையை, அந்த சுய புரிதலை, அந்த சுய உணர்வை தொட்டவர் தான் யாரு? குரு. அவருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா அவருடைய தேவை, அவருடைய ஏக்கம் என்னதான், எப்படியாவது என்னுடைய பேச்சை கொண்டு, என்னுடைய போதனையை கொண்டு, என்னுடைய ஸ்பரிசத்தை கொண்டு, என்னுடைய இருப்பை கொண்டு என்ன நீ உனக்கு பயன்படுத்தி உன்னை நீ கண்டுபிடிச்சிட மாட்டியா, உன்னை நீ உணர்ந்திட மாட்டியா, உன்னை நீ தெரிஞ்சுக்க மாட்டியா, உன்னை நீ தரிசித்திட மாட்டியா, உன் இயல்புல, உன் மனிதத்துல, உன் துணை கொண்டு உன் வாழ்வை நீ உனக்கு சரியா வாழ்ந்துட மாட்டியா, அதுக்கு நீ என்னை எப்படியாவது பயன்படுத்திக்குவியா அப்படிங்கிறது தான் அவருடைய வேலை. அதுக்கான ஒரு தூண்டுதல் தான் உன்னை நான் முன்னமே பார்த்தன்றதோ என்னமோ சொல்லி உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கறது. நீ அதை புரிஞ்சுக்காம நீ இன்னாரு, நீ அவரு, உன்னையே நீ என்ன பார்க்காம என்ன தெரியாதப்போ உன்னையே எனக்கு தெரிதுன்னா என்ன நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கும். அதை வர நீ எனக்கு சொல்லணுமா? எதுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு? எதுக்கு தேவையில்லாத வேலை சொல்லு? இப்ப நீ விசேஷம், உனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, நீ உன்னை உணர முடியும், உன்னை தரிசிக்க முடியும் அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன்னா, நான் விசேஷம், எனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, என்ன நான் தரிசிக்க முடியும் எனக்கு தெரியாம போயிருக்கான். இல்ல அப்படி தெரிஞ்சிருந்தா அதை முதல்ல நான் அனுபவிக்க உனக்கு அவன் சொல்றேன். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா. அவசியமாக்கிங்க. எதை அவசியமாக்கிங்க? நான் யார், நான் யார், என்னை நான் உணர்வது எப்படி, என் வாழ்க்கையை, என் வாழ்க்கைக்கு தீர்க்கமான தரிசனம் அடைவது எப்படி? உன் வாழ்க்கைக்கான தீர்க்கம், தரிசனம் எங்க தான் பிறக்கும்? உனக்கு உள்ளதான் பிறக்கும், உனக்கு வெளியெல்லாம் வராது. வெளியே இருந்தாலும் யாரும் 17mm ஸ்கிரீன்லாம் போட்டு ப்ரொஜெக்டர் போட்டு படம் ஓட்டி என்ன பண்ண முடியும், காமிக்க முடியாது. புறத்தூண்டுதல் எவ்வளவு செஞ்சாலும் அகத்துல சுயமான ஒரு தூண்டுதல் உனக்கு ஏற்படாத வரைக்கும் புறத்தூண்டுதல் பலனளிக்கிறது இல்லை. கேட்கும் போது உரைச்ச மாதிரி, தூண்டப்பட்ட மாதிரி, ஒரு எழுச்சி அடைஞ்ச மாதிரி. ஆனால் தான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுகிறாங்க, காலந்தோறும் எழுப்புதல் கூட்டம் நடத்தினேங்கிறாங்க. ஏன்? எழுப்பி விடுறாங்க, திரும்ப என்ன பண்றாங்க, அவங்க போய் உக்காந்துக்கிறாங்க. ஆனால் திரும்ப கூப்பிட்டு என்ன பண்றாங்க, எழுப்பி விடுறாங்க, திரும்ப போய் உக்காந்துக்கிறாங்க, எழுப்பி விடுறாங்க, திரும்ப போய் உக்காந்துக்கிறாங்க. ஏன்? இந்த எழுப்புதல் எங்க நடக்குது? வெளியே புறத்தில் நடக்குது. எழுப்பி விடுறது, எழுப்பிவிட்டா உட்காந்துக்குதான். ஆனா உள்ள எழுந்தான்னா, அவன் எழுந்தான்னா எவன் அவனை உட்கார வைக்க முடியும்? எனக்குள்ள நான் எழுந்துட்டேன்னா யார் என்ன உட்கார வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு எழுந்துட்ட ஒருவனை உட்கார வைக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தனக்குள் தானே எழுந்து விட்ட ஒருவனை
மீண்டும் உட்கார வைக்க இந்த உலகத்துக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கா? இல்ல சாமி. அப்ப என்ன பண்ண பார்க்கணும்? என்ன நானே எழுப்பிக்க பார்க்கணும். அடுத்தவங்களுடைய பேச்சு, அடுத்தவங்களுடைய தூண்டுதல், அடுத்தவங்களுடைய போதனை எதுனாலும் அது வெளியே எனக்கு ஒரு சின்ன ஒரு கலரி விட்டுற ஒரு தூண்டுதல் தான், அவ்வளவுதான். என்ன நானே எழுப்பிக்கினா தான் உண்டு. ஏன்னா நான் மனுஷன், நான் மனுஷன், யாருக்கும் சலைச்சவன் இல்லை, யாருக்கும் கீழ்பட்டவன் இல்லை, யாருக்கு அடிமையா வாழவும் நான் பிறக்கல, எதற்கு அடிமையா வாழவும் நான் பிறக்கல.